Hi friends, welcome to Chandra's Kitchen. Chandra's Kitchen ஐ subscribe செய்யாதவர்கள் ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell பட்டனை press பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருந்த பூஜா ஆர்கனைசேஷன் வீடியோல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த கோலம் எப்படி போடணும் அப்படின்னுட்டு. இந்த கோலம் நான் வந்து ஸ்டென்சில் வச்சு தான் போடுறேன்னு நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன். ப்ளீஸ் அதை வந்து ஒரு வீடியோவாக போடுங்க, நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாமி முன்னாடி ஸ்டிக்கர் கோலம் போடுறத தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் அழகாக இருக்குது அப்படின்னு சாமி முன்னாடி நம்ம ஸ்டிக்கர் ஒட்டினாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவில் போடுற அழகு வராது. என்ன தான் நம்ம டிசைனாக ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டினாலும் அது வந்து போகிற வரைக்கும் அந்த ஒரே கோலத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிசைனில் வந்து கோலம் அச்சு வச்சு கூட போடலாம். ஒரு நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து கோலத்தை போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பொடியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கோலம் போடுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நம்ம கோலம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து கோலம் போட்டுடலாம். டக்குன்னு அவசரத்துக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு புள்ளி வச்ச கோலமோ யானையோ வரைகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். என்னோட பூஜை ரூம் மாதிரி ரொம்ப சின்ன கபோர்ட் இருக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டென்சிலுக்கு நான் வந்து அரிசி மாவில் தான் கோலம் போடுறேன். இந்த அரிசி மாவு வந்து நான் பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நான் வந்து எப்படி கோலம் போடுறேன்றதை காமிக்கிறேன். இது வந்து தெரியாதவங்களுக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போடக்கூடிய கோலம். இப்போ நான் வந்து ஸ்டென்சில் மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக பவுடரை வந்து தூவிடுறேன். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு எல்லா பக்கமும் நல்லா அந்த ஹோல்ஸில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுடைய கோலம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் எத்தனை ஸ்டென்சில் வச்சிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை வச்ச மாதிரி இந்த ஒரு ஸ்டென்சில் வச்சிருக்கேன். இது ஒரு ஸ்டென்சில் தான் வச்சிருக்கேன். இதை நான் ரெண்டு பக்கமும் திருப்பி இப்படி வச்சா இந்த மாதிரி விழும், இப்படி வச்சா இந்த மாதிரி விழும். இதை வச்சு தான் நான் வந்து கோலம் போடுறேன். இப்போ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அரிசி மாவை எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. போட்டு சேம் அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் நம்ம அழகாக கோலத்தை வந்து போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருவங்கள்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம் கையில், அதுவும் சின்ன இடத்துல போடுறது ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்க அழகாக வந்து யானை உருவம் வந்துருச்சு. இந்த மாதிரி துளியாக இருக்கிறத எடுத்துடலாம். இந்த சைடில் இப்படி திருப்பி வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி தேய்ச்சிடலாம். பாத்தீங்கன்னா தெரியும் போடுறதுக்கு. இதே மாதிரி நான் வேற 2-3 ஸ்டென்சில் வச்சிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒன்று வந்து இந்த டிசைன், இந்த மாதிரி கும்பம் மாதிரி ஒரு டிசைன், இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.